ஜோசுவா டேவிட் பெல் அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு பெரிய வயலின், உலகத்திலேயே பெரிய வயலினிஸ்டுகளில் ஒரு 40க்கு மேல ஆல்பம் பண்ணியிருக்காங்க. கிராமி அவார்டு, உலகத்திலேயே பெரிய மியூசிக் கிடைக்கிற அவார்டெல்லாம் வாங்கினாங்க. இவரை வச்சுட்டு வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு மீடியா கம்பெனி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. வணக்கம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவரை பற்றி சொல்கிறேன் பாருங்க. ஜோசுவா டேவிட் பெல் அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு பெரிய மியூசிக் கலைஞர் இருக்கார். வயலின், உலகத்திலேயே பெரிய வயலினிஸ்டுகளில் ஒருவர் அவர். 40க்கு மேலே ஆல்பம் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் 3 பிரசிடென்ட் முன்னாடி அந்த வயலின் வாசிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தவர். அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டில் பிளே பண்ணவர், வயலின் பிளே பண்ணவர். பெரிய ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட். அவருடைய இந்த கிராமி அவார்டு, உலகத்திலேயே பெரிய மியூசிக் கிடைக்கிற அவார்டெல்லாம் வாங்கினவர். அவர் யூஸ் பண்ணுற அந்த வயலினை பற்றி கேட்டாலே நம்ம ஷாக் ஆயிடுவோம். $3.5 மில்லியன் அதோட விலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராடிவோரஸ் அப்படின்னு சொல்லி அதோட பேர். உலகத்திலே 3 பேருக்கு இருக்குது, அதில் ஒன்று இவர் தான். அதாவது 29 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் அந்த அவர் பிளே பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட விலையே அவ்வளோ இருக்குது. அந்த வயலினோட விலை அவ்வளவு பெரிய ஒரு கலைஞர். இவரை வச்சுட்டு வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு மீடியா கம்பெனி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இவரை இந்த பெரிய இந்த கலைஞர்கிட்ட ஒரு சாதாரண டிஷர்ட் போட்டு, ஒரு ப்ளூ ஜீன்ஸ் போட்டு, ஒரு தலையில் ஒரு தொப்பியும் வச்சுட்டு, அந்த நம்ம சொன்ன 29 கோடி வேல்யூ இருக்கிற அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வயலின் வச்சுட்டு சப்வேல ஜனவரி 12 காலையில ஒரு 7:50க்கு அந்த வாஷிங்டன்ல ஒரு சப்வேல அந்த மியூசிக் பிளே பண்றதுக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. ஆளுகள் இவங்களை புரிஞ்சுக்கிறாங்களா, இவருடைய மியூசிக்கை கவனிக்கிறாங்களா அப்படிங்கிறது அந்த எக்ஸ்பெரிமெண்டோட ஒரு பர்பஸ். 43 நிமிஷம் அந்த உலகத்தின் மிகப்பெரிய கலைஞர் அந்த வயலினை வச்சுட்டு அங்கு பிளே பண்ணார். 1093 பேர் அந்த வழியில பாஸ் பண்ணி போனாங்க. அதில் 7 பேர் நின்று அந்த மியூசிக்கை கவனிச்சாங்க. லாஸ்ட்ல ஒரு ஆள் மட்டும்தான் அவரை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த 43 நிமிஷத்துல ஆளுகள் ஏதாவது, நம்ம இந்த வெளிநாட்டுலாம் போனோம்னா மியூசிக் பண்றவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, ஏதாவது கிஃப்டா கொடுப்பாங்க, பணம். அந்த மாதிரி அவருக்கு அந்த 43 நிமிஷத்துல கிடைச்சது எவ்வளவு தெரியுங்களா? $32. நம்ம ஒரு கணக்கு சொன்னா ஒரு 3000 ரூபாய்க்கு பக்கத்துல. ஆனா இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு 2 நாள் முன்னாடி போஸ்டன்ல அவருடைய கன்சர்ட், அவருடைய அந்த கச்சேரி நடந்தது. ஒரு ஆளுக்கு டிக்கெட் எவ்வளவு வாங்கினாங்கன்னா $100 வாங்கினாங்க. அன்னைக்கு இவரோட ஃபீ என்ன தெரியுங்களா? 1 மணி நேரத்துக்கு $60,000. டாலர்னா 85 ரூபா வச்சு மல்டிப்ளை பண்ணும். $60,000 வாங்கிட்டு கன்சர்ட் பண்ணின அவரே தான் 2 நாளுக்கு பிறகு அந்த தெருவில் இது அவர் செஞ்சப்போ அவருக்கு கிடைச்சது $32. இந்த எக்ஸ்பெரிமெண்ட், இந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லி தருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்க எவ்வளவு மிகுந்த ப்ராடக்டோ, எவ்வளவு மிகுந்த குவாலிட்டி இருக்கிற சர்வீஸோ கொடுத்தாலும் அது கொடுக்கிற மாதிரி கொடுக்கலைன்னா அதுக்கு வேல்யூ கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லித்தர மிகப்பெரிய பொசிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டிங்ல. குவாலிட்டி ப்ராடக்ட் இருந்தா போதாது, அந்த ப்ராடக்டை நீங்க எப்படி பொசிஷன் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு கன்சர்ட்ல ஒரு மியூசிக் ஆர்டிஸ்டை நம்மளை எப்படி, உலகத்திலேயே அந்த மிகப்பெரிய கலைஞனை நாம் எப்படி பொசிஷன் பண்றோமோ அந்த மாதிரி அல்ல ஒரு ஸ்ட்ரீட்ல பொசிஷன் பண்ணது. அதனாலதான் அது ஆளுகள் அக்செப்ட் பண்ண போயிட்டாங்க. அப்ப எப்படி நீங்க உங்களுடைய ப்ராடக்டை, உங்களுடைய பொருளை, உங்களுடைய சர்வீஸை நீங்கள் பொசிஷன் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 1வது விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்டிங்ல பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க வைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, ஒரு சாதாரண பெட்டி கடையில தண்ணி வைக்கிறதும், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல அதே தண்ணி வைக்கிறதும், தண்ணி வைக்கிற அந்த பாட்டில் வைக்கிறதும் ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க உங்க ஷோரூம் எப்படி வச்சிருக்கீங்க, அது என்ன, அந்த ப்ராடக்ட் எப்படி வைக்கிறீங்க அப்படிங்கிறதும், வெளியே எங்க கொண்டு போய் விற்கிறீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. சப்வேல பண்றாங்க, அதாவது ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி சப்வேல பண்றாங்க அது. ஆனா அங்க ஒரு கான்சர்ட்ல பண்றாங்க, ஒரு பெரிய கச்சேரி, பெரிய ஹால், பெரிய ஆளுகள். அப்ப எங்க நீங்க பிளேஸ் பண்றீங்க உங்களுடைய சர்வீஸை, ப்ராடக்டை? எங்க வேணாலும் வச்சு என்ன ப்ராடக்ட் வேணாலும் விற்கலாம் அப்படிங்கிறது தப்பு. வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் அந்த ப்ராடக்ட் போகும் அப்படிங்கிறதா முக்கியம். 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன தெரியுங்களா? உங்க டார்கெட் குரூப் யாரு அப்படிங்கறத நீங்க கரெக்டா டிஃபைன் பண்ணி அந்த குரூப்ல தான் உங்க பிசினஸை, உங்க ப்ராடக்டை கொண்டு போகணும். அந்த கன்சர்ட்டுக்கு, கச்சேரிக்கு வர்றவங்க யாரு? மியூசிக் எக்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்காக பணம் கொடுத்து அவங்க வர்றாங்க. அவங்கள்ட்ட தான் அந்த வேல்யூ கிடைக்கும். அவங்க தான் $100 தருவாங்க. அவங்க தான் $60,000 1 மணி நேரத்துக்கு தருவாங்க. இங்க எப்படி இல்லை, இங்க வர்ற ஆளுகள் அதுக்காக வர்றது இல்லை,
பல தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்க இந்த டார்கெட் குரூப் இல்லை, இவருடைய மியூசிக்குடைய டார்கெட் குரூப் அல்ல அவர்கள். அப்போ டார்கெட் குரூப்பில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இல்லாத இடத்துல ஃபோக்கஸ் பண்ணோன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதா 3வது பாடம். 4வது பாடம், இந்த விலையை பற்றி எப்பவும் பேசுகிறப்ப என்ன சொல்லுவோம்? ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்லுவேன் ப்ரைஸ் ஒரு நம்பரே இல்லை, ப்ரைஸ் ஒரு பெர்சீவ்டு வேல்யூ. அதாவது நான் அதை எப்படி விலை மதிக்கிறேன் என்னுடைய சிந்தனையில் என்பதுதான் விலை. $100 கொடுத்து கச்சேரிக்கு வர்றவனுக்கு நஷ்டம் இல்லை. ஏன் தெரியுங்களா? அந்த ஆளுடைய பெர்சீவ்டு வேல்யூ ரொம்ப கூடுதலாக இருக்கும். அந்த சப்வேல செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வேல்யூ கிடைக்கல, பெர்சீவ்டு வேல்யூ. அதனால $32 கிடைச்சு. அப்போ விலை என்பது அந்த வாங்குற கஸ்டமர் அதை எப்படி பார்க்கிறார் என்பதை அடிப்படை தான். அப்போ நீங்க ஒரு பிரைஸ் பண்றப்போ அந்த பெர்சீவ்டு வேல்யூ எப்படி கிரியேட் பண்ண முடியும்? அதாவது வாங்குறவங்களுக்கு இது ஒரு பயங்கர வேல்யூ எப்படி தோணிக்கணும். அப்பதான் பிரைஸ் கூடுதல் கொண்டு வர முடியும். பெர்சீவ்டு வேல்யூக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. என்கிட்ட ஒரு மாத்திரை இருக்கு, பெயின் கில்லர். நான் உங்கள்கிட்ட இப்போ $500 சொல்றேன், வாங்க மாட்டீங்க. ஆனா பயங்கரமான தலைவலி இருக்கிற டைம்ல நான் சொல்றேன் பெயின் கில்லர் $500 சொன்னா வாங்குவீங்க. ஏன்னா அந்த டைம்ல பெர்சீவ்டு வேல்யூ ரொம்ப முக்கியமா தோணுது. உங்களுக்கு அது ரொம்ப பெருசா அந்த ப்ராடக்டோட வேல்யூ ரொம்ப பெருசா தோணுது. அப்ப பெர்சீவ்டு வேல்யூ தான் பிரைஸ். அதனால பிரைஸ் கூடுதல் குறைவு அப்படின்னு சொல்ல முடியாது. அது எப்படி, யாருக்காக, எந்த தேவைக்காக, அதெல்லாம் பார்த்தோம்னா பிரைஸ் என்பது ஒரு பிரச்சனை அல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு சொல்லித்தருது. ஜோசுவா டேவிட் பெல்லும் வாஷிங்டன் போஸ்டும் நடத்திய இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பிஸ்னஸ் உலகத்தில் இருக்கவங்களுக்கு பெரிய இன்சைட்ஸ் தந்தது அப்படிங்கிற முக்கியமான இந்த இன்சைட்ஸை உங்கள் பிஸ்னஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உயர்ச்சி உண்டாகட்டும். ரொம்ப நன்றி.